காங்கிரஸை கழட்டிவிடும் தாவேக, மோடியுடன் தனியாக மோதும் விஜய். சிங்கம் சிங்களாதானே மோதும். நடந்து முடிந்த 2026 சட்டசபை தேர்தலில் 108 தொகுதிகளில் விஜய் தலைமையிலான தாவேக எந்த கட்சியுடன் கூட்டணி இல்லாமல் தனித்து போட்டியிட்டு வெற்றி பெற்றது. சட்டசபை தேர்தல் முடிவுக்கு பின்பு முதல்வராக விஜய் அரியணை ஏறிய நிமிடம் முதல் தற்பொழுது வரை அவருக்கான செல்வாக்கு மக்கள் மத்தியில் அதிகரித்து கொண்டேதான் இருக்கிறதே தவிர குறைந்தபாடு இல்லை. இது அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தை ஆட்சி செய்த திமுக, அதிமுக ஆகிய 2 கட்சிகளையும் கலக்கமடைய செய்துள்ளது. இந்த நிலையில் வரும் 2029 நாடாளுமன்ற தேர்தலுக்கான தமிழக அரசியல் கட்சிகளின் கூட்டணி குறித்தான தகவல் தற்பொழுது கசிந்துள்ளது. அதில் கடந்த 2014ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயலலிதா எடுத்த அதே ஃபார்முலாவை முதல்வர் விஜய் கையில் எடுத்து எப்படி மோடியா லேடியா என்று சவால் விட்டு தேர்தலில் சந்தித்து 37 தொகுதிகளில் ஜெயலலிதா வெற்றி பெற்றது போன்று தமிழகம் முழுவதும் தனித்து போட்டியிட்டு 39 தொகுதிகளிலும் தாவேக வெற்றி பெறுவதற்கான திட்டத்தில் முதல்வர் விஜய் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் அப்படி ஒரு சூழல் ஏற்பட்டால் தாவேக உடன் கூட்டணியில் இருக்கும் விசிக, காங்கிரஸ், 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளின் நிலை என்ன என்கிற கேள்விகளுக்கும் தற்பொழுது விடை கிடைத்திருக்கிறது. காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகளின் ஆதரவுடன் ஆட்சியை பிடித்திருக்கும் தாவேக இதுவரை விசிக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் ஆகிய கட்சிகளை முழுமையாக நம்பவில்லை. மேலும் விசிக, காங்கிரஸ் போன்ற கட்சிகளை தாவேகவுடன் இணைத்து கொண்டது கடந்த 2026 சட்டசபை தேர்தலில் தாவேகவுக்கு வாக்களித்த பெரும்பாலான மக்களுக்கு விருப்பம் இல்லை என்கிற ரிப்போர்ட் முதல்வர் விஜய் கவனத்திற்கு சென்றிருக்கிறது. இந்த நிலையில் இதுவரை அதிமுகவில் இருந்து 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகவில் இணைந்துள்ள நிலையில் மேலும் சுமார் 10க்கும் மேற்பட்ட அதிமுக எம்எல்ஏக்கள் அதிமுகவில் இருந்து விலகி தாவேகவில் இணைய இருப்பதாக கூறப்படுகிறது. அந்த வகையில் அடுத்து சுமார் 15 தொகுதிகளுக்கு மேல் நடைபெற இருக்கும் இடைத்தேர்தலில் 15 தொகுதிகளிலும் தாவேக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. ஆனால் 10 தொகுதிகளுக்கு மேல் தாவேக வெற்றி பெற்று விட்டாலே தனி பெரும்பான்மையுடன் தாவேக ஆட்சி அமைத்துவிடும். அப்போது அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கும் கூட்டணி கட்சிகள் அமைச்சரவையில் இருந்து வெளியேற்றவும் தாவேக முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் தமிழகத்தில் வாக்கு வங்கியே இல்லாத காங்கிரஸ் கட்சியை தோளில் தூக்கி சுமக்க நாம் என்ன திமுக போன்ற ஏமாளியா? மேலும் தொடர்ந்து நம்மிடம் முரண்பட்டிருக்கும் விசிகவிடமிருந்து விலகி இருப்பதுதான் தாவேகவுக்கு நல்லது என்கிற முடிவுக்கு வந்திருக்கிறார் முதல்வர் விஜய் என்கிறது தாவேக வட்டாரங்கள். இதனைத் தொடர்ந்து வரும் சட்டசபை தேர்தலில் புதுச்சேரி உட்பட 40 தொகுதிகளில் தாவேக தனித்து போட்டியிட முடிவு செய்துள்ளது. நேரடியா மோடியா இல்லை இந்த விஜயா என்கிற பிரச்சாரத்தை மக்கள் மத்தியில் முன்வைத்து 40 தொகுதிகளையும் தாவேக கைப்பற்ற முடிவு செய்துள்ள நிலையில் திமுகவுடன் விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூட்டணி அமைக்க வாய்ப்புள்ளது என்றும் பாமக, அதிமுக, பாஜக போன்ற கட்சிகள் தனித்து கூட்டணி அமைத்து போட்டியிட வாய்ப்புள்ளது என்றும் இதில் காங்கிரஸ் கட்சி கடந்த 2014 போன்று யாரும் கூட்டணியில் சேர்க்காமல் தனித்து விடப்பட வாய்ப்புள்ளது என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் திமுக, பாஜக கூட்டணி அமைத்தால் அந்த கூட்டணியில் பாமக, அதிமுக போன்ற கட்சிகள் இடம்பெற வாய்ப்புள்ளது என்றும் காங்கிரஸ் தலைமையில் விசிக, கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள் ஒரு அணியாக கூட போட்டியிட வாய்ப்புள்ளது என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. எது எப்படியோ காங்கிரஸ் கட்சியை கழட்டி விட்டுவிட்டு தனித்து வரும் 2029 தேர்தலை சந்திக்க ஆயத்தமாகிவிட்டார் முதல்வர் விஜய் என கூறப்படுகிறது.